சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம மீனாவ வேணும்னே விஜயாவும் அந்த சிந்தாமணியும் சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம மீனா சும்மா இல்ல, பதிலுக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேணும்னே மீனாவை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மீனாவும் சவால் விடுற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க. இங்க டைனிங் டேபிள்ல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்ம மனோஜ் வந்து ஒரு டேப்பை எடுத்துக்கிட்டு வந்து ரோகிணிகிட்ட கொடுத்து இப்ப என் இடுப்பு அளவு என்னன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அளந்து பார்த்துட்டு 1 இன்ச்சு நான் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு மனோஜ் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல. இதை பார்த்துட்டு முத்துவுக்கு சிரிப்பு அடக்கவே முடியல. அதுக்கப்புறம் விஜயாவுக்கும் மனோஜுக்கு மட்டும் தனியா டயட் ஃபுட்டை கொண்டு வந்து மீனா வைக்கிறாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் ஆர்டினரி ஃபுட் எடுக்கலாம்னு போடுறப்ப கரெக்டா நம்ம ரவியும் ஸ்ருதியும் வராங்க. அவங்க வர்றப்ப கையில பீஸாவோட வராங்க. அந்த பீஸாவை செஞ்சது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரவி தான் நாட்டுக்கு. நான் இன்னைக்கு புதுசா ட்ரை பண்ணிருக்கேன், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு பீஸை கொடுக்குறாப்ல. இங்கதான் விஜயாவும் நம்ம மனோஜும் டயட்ல இருக்காங்க இல்லையா, அவங்களால அதெல்லாம் சாப்பிட முடியாது இல்லையா, அவங்க அதை வேடிக்கைத்தான் பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்க போறாங்க. நம்ம விஜயாவுக்கும் சரி மனோஜுக்கும் சரி வயிற்று வலி தாங்க முடியலையாட்டுக்கு சும்மாக்கும் பாத்ரூமுக்கும் பெட்டுக்குமா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால கலப்பாயிடுது. என்ன செய்யறதுன்னே தெரியாம இங்க வெளியில ஹால்ல வந்து உட்காந்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம அண்ணாமலை அந்த நேரம் பார்த்து ஏந்திரிச்சு வந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.